சாமியே சாமியே ஏன் சாமியே வாங்க சாமியே உன் வார்த்தையை திருப்பி வாங்க சாமியே உன்கிட்ட சத்தியம் செய்தாலும் செய்த எங்க தலைக்கே கல்லு வந்துருச்சு வாங்க சாமி என்னப்பா என்ன நடந்தது இன்னும் என்ன சாமி நடக்கணும் இந்த பாரு சாமி இந்த பொண்ணை பாரு சாமி அது இல்லாம நடுத்தரவுல நிறுத்திட்டாங்க பாவம் பேருக்கு ஒரு அம்மான்னு இருந்தாங்க அதையும் கொண்டு போட்டாங்க அதான் அந்த நலகலகண்ட ஆளுங்க குழந்தை இங்க வாமா கவலைப்படாதேம்மா முருகா ஆமா எங்க கிட்ட சத்தியம் வாங்கு நாங்க சாவறத பார்த்து நீ முருவா முருவான்னு சொல்லி மனை கட்டுக்கிட உனக்கு என்ன சாமி இத பாரு உன் சத்தியத்துக்காக திருடன்னு சொல்லி நெசம் சொன்னேன் நானு அதுக்காக இந்த பொண்ணு என்ன வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்துச்சுன்னு சொல்லி இதை பிடிச்சு சித்திரவதை செய்துட்டாங்க இதானா சாமி சத்தியத்துக்கு கிடைக்கிற சம்மானம் முருகா முருகா உங்க பிராட்டி சத்தியத்தை காத்துல விட்டவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் காப்பாத்துறவங்க கஷ்டப்பட்டு சாவணும் சாமியே எனக்கு வானா சாமி இந்த சத்தியமும் சங்கடமும் நீயே வச்சுக்க ஆத்திரப்படாதேப்பா நான் அப்பொழுதே சொல்லலே சத்தியத்தை காப்பாற்றுவது கஷ்டம் என்று கஷ்டம்னா இதானா சாமி கஷ்டம் சாமிய முதல்ல எனக்கு தெரியல சாமிய இப்ப தெரிஞ்சிடுச்சு வாங்கிக்க அப்படி என்றால் கொடுத்த வார்த்தையை மீறுகிறேன் என்கிறாயா இந்த பேச்செல்லாம் வானா சாமி உன் வார்த்தையை வாங்கிக்க அவ்வளவுதான் நான் எப்படி எப்பா வாங்கிக் கொள்வது நீயே வந்தாய் வாக்கு கொடுத்தாய் வேண்டாம் என்றால் நீயே வாங்கிக் கொள் என்னடா பெரிய ரோதனையா போச்சு பாரப்பா உனக்கு ஹரிச்சந்திரன் கதை தெரியுமா ஏன் சாமி அதெல்லாம் உனக்கு தெரியாது போல இருக்கு நான் சொல்றேன் நல்லா கேட்ட எங்க ஊர் ஆந்தமொழி ஐயா சாமி அந்த வேஷம் கட்டிக்கிட்டு அதிலும் பறைய நல்ல சதியிலும் பறைய நல்ல பாதியில் பறைய நானே பராபரமே அப்படின்னு ஒரு பிடிப்பிடிப்பா பாரு சாமிய மொப்பராட்டி அல்லாத அசந்து அப்படியே குந்திக்கிடுவாங்க ஆமாப்பா பாரு அந்த ஹரிச்சந்திரன் சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக தன் பத்னியை விட்டான் பாலகனை இழந்தான் தான் சுடுகாட்டை காத்தான் முடிவில் என்ன நடந்தது தெரியுமா சத்தியம் வென்றது சதி மறைந்தது அதுதானப்பா சத்தியவிரதத்தின் மகிமை அப்போ நான் வார்த்தை தவறக்கூடாதுன்னு சொல்ற அதானே அது உன் இஷ்டம் அப்பா உனக்கு கஷ்டமா இருந்தா விட்டுடு என்ன செய்யலாம் பெரியவங்க எப்பவும் வார்த்தை தவற மாட்டாங்க சாமிய எது வந்தாலும் சரி எது போனாலும் சரி நான் கொடுத்த வார்த்தையை கட்டாயம் காப்பாத்திருவேன் சாமி சந்தோஷம் அப்பா அம்மா இங்க வா தாயே கவலைப்படாதே அம்மா முருகன் காப்பாற்றும் முருகா பாருப்பா இனிமே இவளுக்கு எல்லாம் நீதான் இவளை கைவிடாதேப்பா தர்மம் தலை காக்கும் அப்படியே சாமி முருகா நாங்க வர்றோம் சாமி கவலைப்படாதம்மா போய் முருகா ஆறு வந்திருக்காங்க சொல்லு மாமா எனக்கு தெரியாது ஆறு அந்த பூ வைக்கிறவங்க தானே கோபுராட்டி உனக்கு எல்லாரையும் தெரியுதே போ மாமா மாமா இது நீ டும் 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 என்ன சொன்ன என்ன சொன்ன தப்பு தப்பு கண்ணத்துல போட்டுக்க தப்பு 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 யார் தெரியுமா லட்சுமி மகாலட்சுமி அப்ப நானே நீயா குட்டி குரங்கு பச்சே இதுவும் நம்ம போலத்தான் இதுக்கு ஆத்தாப்பா இல்ல ஏன் மாமா அப்படி சொல்ற நான் இல்ல பச்சை அத்தை நீ ஒன்னும் கவலைப்படாத மாமா ரொம்ப நல்லவர் உன்னை நல்லா கவனிச்சுப்பா பச்சே போய் சோறு போடு போ போ புள்ள உன் வீடு போல நினைச்சுக்க காவல் பார்க்க லட்சணம் ஆயிடும் அந்த திருடன் எப்படி போனான் இந்த வழியா தான் போனான் சர்க்கார்ஜி நம்ம படாத பாடுபட்டு திருடனுக்கு பிடிச்சான் நீங்க விட சொன்னீங்க நாங்க விட்டுட்டோம் அதுக்காக நம்ம அழுகுறோம் கொத்தவால் நாங்க பத்திரமா தான் வச்சிருந்தோம் உங்க முத்திர மோதிரம் எங்களை ஏமாத்திடுச்சு கொத்தவால்
இந்த இரவுக்குள் அந்த திருடனை எப்படியாவது பிடிக்க வேண்டும். सरकार जी एक ही बात, என்னது? त्रिड़न की पकड़ना, त्रिड़ी की पकड़ना. அரைச்சு போங்க. போங்க. கௌரி, நிலகலகண்டம். பச்சை என்ன மாமா? நான் திரும்பி வர நடு சாமாவும் நீயும் அத்தையும் சோறு துண்டு படுத்துங்க. பச்சை என்ன மாமா? ஆக்குறத. சரி மாமா. அத்தை வா சாப்பிடலாம். பச்சை உன் மாமா எங்க போயிருக்காரு? உத்தியோகத்துக்கு. உத்தியோகமா? ஆமா, திருட்டு உத்தியோகம். என் மாமனை என்ன நினைச்ச? திருட்டு வேலையில ராசாவாக்கும். ஆமா அத்தை, அவரை ஜெயிக்க யாராலையும் முடியாது. அம்மா பெரிய செவுத்தையில அலட்சியமா தாண்டுவாரு. இம்மா சந்து பந்தெல்லாம் இப்படி இழுத்துக்குள்ள ஓடுவாரு. விரட்டிட்டு வர சிப்பாய்கள்லாம் அப்பாவி நீயா கண்ணால பாக்கணும். வேண்டாம், அந்த பாவத்தை நான் பார்க்க வேண்டாம். அடிக்கிற அதிர்ஷ்டம் எல்லாம் ஒன்னாலதான். நீ காலு வச்சாலும் வச்ச அதிர்ஷ்டம் அள்ளிக்கிட்டு வருது. இத பாரு, இத பாரு பிள்ளை, என்ன நவ என்ன திருசு. இத பாரு, வாங்கிட்டதான் சொல்றேன். அந்த பாவ மூட்டையை நான் பார்க்க மாட்டேன். என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. ஒரு வாட்டி என்ன 9 வாட்டி சொல்றேன். அது பாவ மூட்டை, நீ செய்யறது அக்கிரமம். யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். நீ என்ன சொல்றது? அந்த சாமியே சொல்லல. அவர் சொன்னாரு சொல்லல, இப்ப நான் சொல்றேன். இந்த திருட்டு வேலை கூடாது கூடாது கூடாது. உன் பேச்ச நான் கேட்க முடியாது முடியாது முடியாது. அப்ப சரி, நான் வரேன். என்ன? உன் திருட்டு சாப்பாடு எனக்கு வேண்டாம். திருட்டு சோறா? வம்ச ஒளியாத துண்ணவங்க எல்லாம் வாந்தி எடுத்தாங்க. பச்சை போய் சோறு வேண்டாம். திருட்டு சோறாமல திருட்டு சோறு. ஏன் முன்னால இவளை திங்க வைக்கிறேன். அப்ப வயிறு நிறையுதா எரியுதான்னு பாப்போம். பச்சை, எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் போறேன். எங்க போறேன்? ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போடுமா? வானா, ஆனா நீங்க இருந்து போக முடியாது. அவ்வளவுதான். நீ யார் முடியாதுன்னு சொல்ல? நானா? சாமியார் இருக்காரு சொல்லுவாரு. எல்லாம் ஓயிச்ச நினைச்சு. பின்ன ஓயிச்சமா? ஆமா, நீ இங்கதான் இருக்கணும். ஒரு அடி எடுத்து வச்ச என்ன செய்வேன்? பாரு, நான் ரொம்ப மொத்தம் பிடிச்சுவேன். போவாத போவாத. ஆமா, வா உள்ள. விடுக்கையே, என்ன அதிகாரம் செய்ய நீ யாரு? விட மாட்டேன். விட மாட்டேன். ஒண்ணுமில்ல. பாப்பா தண்ணி கூட. இவ்வளவுதான் அவன் கோவம். போதும் முரட்டுத்தனம். ஆமா, நான் முரடன் தான். நீ? நான் உன்னை விட முரடு. அடி சக்க நானா? அதுக்கு தான் சொன்னேன் நீ இங்கேயே இருக்கணும்னு. நீ என்ன கத்தியால குத்து, கல்லால அடி, ஆனா இங்க இருந்து மட்டும் போயிடாத. சாமி உன்னை என்கிட்ட ஒப்படைச்சாரு. எனக்காக வாங்க, அந்த கடவுளுக்காக எங்கேயே இரு. உன்னை என் குலதெய்வம் மாதிரி வச்சு காப்பாத்து. என்னை நம்பு கௌரி, நம்பு கௌரி. பச்சை, என்ன சார்? இத பாரு, எனக்கு என் பச்சை இல்ல, என் கண்ணு இல்ல. நான் சொல்றது கேளம்மா. என்ன? ஏன் வேதனையாக இருக்கிறதா? உனக்கென்று வரும்போதுதான் வேதனை தெரிகிறதோ? அடுத்தவர் வீட்டில் கொள்ளையெடுத்து அவர்களை கத்தி முனையிலே கதிகலங்க செய்து பொருளை பறித்து வருவாயே, அப்போது உணர முடிந்ததா இந்த வேதனையை? உனக்கென்றால் ஒரு நீதி, மற்றவர்களுக்கென்றால் வேறு நீதி. நீ திருடலாம், மிரட்டலாம், அக்கமாட்டம் போடலாம், யாரும் உன்னை எதிர்க்க கூடாது. உன் வீட்டில் திருட வந்தால் மட்டும் நீ பொறுக்க மாட்டாய். ஏன், உன் பணம் தான் பணமா? உன் பச்சையின் உயிர் தான் உயிரா? மற்றவர்கள் பொருளும் உயிரும் வெறும் மண்ணாங்கட்டியா? பரம்பரை தொழில், குலப்பெருமை என்றெல்லாம் உன் அக்கிரம வேலை கலங்காறு பூச்சி கொடுப்பாயே. கேள்,
நானும் பரம்பரை திருடி, என் தகப்பன் திருடன், என் பாட்டன் திருடன், எல்லோருமே திருடர்கள். இப்போது உன் உயிரை கொடுத்து நீ பறித்து வைத்திருக்கும் பணத்தை பறித்து செல்ல போகிறேன். என்ன செய்வாய்? ஏன் இந்த நடுக்கம்? உன் உயிர் என்றால் மட்டும் இப்படி துடிக்கிறாயே, மற்றவர்கள் உயிரை நீ பறிக்கும் போது அவர்கள் துடிப்பை நீ அறிந்ததுண்டா? இத்தனைக்கும் இந்த பச்சை என்ன உன் சொந்த குழந்தையா? நீ வளர்த்த குழந்தை. ஆயினும் அவளது அலறல் கேட்டதும் நீ வெறிபிடித்த வேங்கை போல் பாய்ந்தோடி வந்தாயே. எத்தனை தாய்மார்கள் குழந்தைகள் உன்னால் உருக்குறைந்து போயிருக்கிறார்கள். உண்ண உணவின்றி வாழ வகையின்றி எத்தனை பேர் உன்னால் ஏங்கி தவிக்கிறார்கள். எதற்கையா இந்த ஈன வேலை? குலத்தொழில் என்பதாலா? எந்த மடையனிடமிருந்து பெற்றா இந்த மடத்தனமான வேலை? இவ்வளவெல்லாம் அக்கிரமங்கள் செய்து உனக்கு கிடைத்த பலன்தான் என்ன? புகழா, பேரா, பெருமையா? எதுவும் இல்லை. உன்னை விட இரக்கமின்றி உயிரை பறித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வீரர்கள். களத்திலே எதிரிகளை விட்டு சாய்க்கும் அவர்களை யாரும் கொலைகாரன் என்பதில்லை. பிறந்த நாட்டின் பெருமையை நிலைநாட்டிய கர்ம வீரன் என்கிறார்கள். அந்த பேரை நீ அடைந்ததுண்டா? இல்லை நீ திருடிய பொருளால் உனக்கு பலன்தான் உண்டா? நீ திருடன்தான். உன் பொருள் எல்லாம் திருட்டு பொருள்தான். சிறப்பு முலாம் பூசி அவைகளை சீர்படுத்தி விட முடியாது. அது மட்டுமா? கேவலம் ஒரு ஏழைக்கு இருக்கும் இன்பத்திலே கடுகளவு புயத்தை கொண்டு களிப்புடன் வாழ்கிறான். கஞ்சியானாலும் ருசித்து குடிக்கிறான். ஒரு வினாடி எண்ணி பார்த்தால் உன் வாழ்க்கை உனக்கே அருவருப்பாக இல்லை. எத்தனை காலம்தான் மக்கள் கண்ணிலே மண்ணை தூவி உன்னால் இப்படி வாழ முடியும்? ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும், நீ ஒருவனே புத்திசாலி. எவராலும் என்னை அசைக்க முடியாது என்று கோட்டை கட்டுகிறாய். ஆனால் மக்கள் எப்போதும் கண்மூடி கிடப்பார்கள் என்று மட்டும் நினைக்காது. நீ எதிரி குதிக்கும் சுவர் வளராமல் இருக்கலாம். ஆனால் உன் சக்தி குறைந்து மண்ணோடு மண்ணாக சிதறிவிடும் என்பதை மட்டும் மறந்து விடாது. ஆத்திரம் கொண்ட மக்கள் கையிலே நீ சிக்கிக் கொள்வாய். அவர்கள் உன்னை சிறையிலே தள்ளி சித்திரவதை செய்வார்கள். பல்லிழந்த நாகம் படத்தை அடித்துக் கொள்வது போல் செயலற்று போன நீ அலறுவாய், துடிப்பாய். அது உன் விதி. நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் உன்னை நம்பி இருப்பவர்களின் கதி என்ன? மக்கள் அவர்களையும் நடுத்தெருவிலே நிறுத்துவார்கள். திருடனை சார்ந்தவர்கள் என்று சொல்லி காரி துப்புவார்கள். உனக்காக, நீ செய்த அக்கிரமங்களுக்காக ஒரு பாவமும் அறியாதவர்கள் அவதிப்பட வேண்டுமா? நாயிலும் கேடாக நடுவீதிலே சுற்றித் திரிய வேண்டுமா? இதுதான் உன் வாழ்வின் லட்சியமா? அப்படியானால் நீ திருடு, கொலை செய், கொள்ளையிடு. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. மகாராஜா பாம்பு வாயில் சிக்கி விட்டார். ஆம்ராணி, நான் பாம்பின் வாயில் சிக்கிக் கொண்டேன். சென்ற ஆட்டத்தில் தவளை வாயில் நீ சிக்கிக் கொண்டாய் அல்லவா? 1 2 3 4. நீங்களா எடுங்க. இப்பொழுது பார், உன்னையும் தவளையும் சேர்த்து பாம்பு விழுங்க போகிறது. 1 2 3. என்ன சுவாமி இது? இப்படித்தான் ஆடுவதா? ஏன், பாம்பின் வாயிலிருந்து வாலிற்கு போகலாம், வாலிலிருந்து வாய்க்கு வரக்கூடாதோ? ராணி, நான் யார்? மகாராஜா. மகாராஜா, நான் வைத்ததுதான் சட்டம். மணி ஓசை, ஆராய்ச்சி மணி ஓசை. ஆராய்ச்சி மணி அடித்தது யார்? கும்பிடுகிறோம் கும்பிடுகிறோம். நீ யார்? நான் திருடன். ராணி, ராணி, விடுங்கள் விடுங்கள். அவன்தான் இவனோ? ராணி, இவனிடத்தில் நான் தனியாக சில விஷயங்கள் பேச வேண்டும். நீ அந்த புறத்திற்கு செல். சுவாமி, இவனிடம் தாங்கள் தனியாக இருப்பது தங்களுக்கு ஆபத்தல்லவா? ஆபத்து ஏற்படலாம். நான் தங்களுக்கு அப்பொழுது செய்தி சொல்லி அனுப்புகிறேன். செல்லுங்கள் செல்லுங்கள். செல்லுங்கள் செல்லுங்கள். நீங்களும் செல்லுங்கள். நான் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். அப்போ நீ அப்படி குந்து, நான் இப்படி குந்திக்கிடுறேன். குந்துவோம் குந்துவோம். நீ என்ன சொன்னாய்? திருடனா? உண்மையிலே நீ திருடனா? நீ பொய் சொல்லுகிறாய். பாட்டி, ஏன் உசுரே போனாலும் பொய் சொல்றது இல்லைன்னு சாமி கிட்ட வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமா, நான் திருடனே தான். இது என்னால் நம்ப முடியவில்லையே. திருடனே தன்னை திருடன் என்று சொல்லிக் கொள்வானா? ஏசமா, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், சொல்றியா? கேள் கேள் கேள். நீ யாரு? நானா?
நான் மகாராஜா. ஏசமா, யாராவது ராசா தன்னையே ராசான்னு சொல்லிக்குவானா? நான் நம்ப மாட்டேன். நீ நிறைந்த புத்திசாலி, நிறைந்த புத்திசாலி. ஆமாம், ஏன் இந்த திருட்டு தொழிலை செய்கின்றாய்? என்ன செய்யறது ஏசமா? இது என் பரம்பரை தொழிலாச்சு. பரம்பரை தொழில். இது பரம்பரை தொழிலாக இருக்கலாம். பகுத்தறிவு படைத்த நீ இதை செய்வதனால் மக்களுக்கு எவ்வளவு தொல்லை, துயரம். இதை கேள்வியுற்ற எனக்கு எவ்வளவு சங்கடம், சஞ்சலம். இது தவறல்லவா? தவறுன்னு தெரிஞ்சுதானே ஏசமா எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்துட்டேன். இத பாரு, இது அவ்வளவு நான் கொள்ளையடிச்ச சொத்துங்க. எல்லாம் இங்கேயே கொண்டாந்துட்டேன். நீயா உடமைக்காரங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட சேர்த்துட்டு நான் வர்றேன் ஏசமா. உண்மையிலே இவன் திருடனா? அல்ல அல்ல, தெய்வம், தெய்வம், கண்கண்ட தெய்வம், கண்கண்ட. மந்திரி யாரே? அரசே, இன்று நமக்கு திருநாள், ஆம், நன்னாள், பொன்னாள். ஏன் தெரியுமா? தெரியும். திருடன் நம்மிடம் நகைகளை கொண்டு கொடுத்து விட்டான் அல்லவா? அவன் திருடன் அல்ல, யோக்கியன். யோக்கியன் அல்ல, கடவுள், கண்கண்ட கடவுள். ஆமரசே, கண்கண்ட கடவுள், கண்கண்ட மந்திரியாரே, அரசே, இந்த நகைகளை மக்களிடம் திருப்பி கொடுத்து விட வேண்டும் அல்லவா? ஆஹா, அந்த கைங்கரியத்தை தாங்களே செய்து முடிக்கிறீர்களா? சந்தேகம் இல்லாமல். அரசே, இந்த நகைகளை என்னிடம் கொடுத்து விட்டால் பிறகு தாங்களும் கவலைப்பட வேண்டாம், மக்களும் கவலைப்பட. நிலகல கண்டம். குடிமகாஜனங்களே, திருட்டு போன உங்கள் நகைகளை திருடன் என்னிடத்தில் கொடுத்து விட்டான். அதை நான் பத்திரமாகவே வைத்திருக்கிறேன். அதோ பாருங்கள். துணியை கொஞ்சம் எடுக்க சொல்லுங்க, இருக்கிற பொருளை கண்ணால பாக்குறோம். நிலகல கண்டம். ஆசை ஆறி விட்டது. இப்போது அந்த பொருளை உங்களிடம் காண்பிப்பேனையாகில் என்னது 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 என்று அவரவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். ஆகையினால் சற்று பொறுங்கள். என்னுடைய உத்தரவு வரும் வரையில் சாவதானமாக நிலகல கண்டம். கொத்தவால் பிரபு, பொருள்களின் கணக்கை எழுதி வைத்திருக்கிறாய் அல்லவா? ஆமாம் பிரபு. நிலகல கண்டம். சுத்த வீரா, எஜமா, அந்த துணியை எடு. உத்தரவு. கொத்தவால் பட்டியலப்படி. வஜ்ரக்கடை இரும்புவேல். நான் தானுங்க. பித்தளை தட்டு எடுத்துட்டு வரானுங்க. மூணாகானா தீனா முருகப்ப செட்டியார். நான் தாங்க. முத்துமாலை. ஒரு மோதிரம் கூட இருக்குதுங்க. முத்துமாலையும் இல்ல, மோதிரம் இல்ல, ஒண்ணு கிடையாது. பரதநாட்டிய பயங்கர குமாரி குண்டுமணி அம்மாள். ஏங்க நான் தானுங்க. வெள்ளி கூஜா. இது இல்லைங்க, பெரிய குஜாங்க. இதாளுக்கு எடுத்துட்டு வா. சரி. கிழுவீதி கிங்கடியம்மா ஒட்டியான 2 வளையல் 4 இல்ல. ஏழுமலையாணி வெள்ளி வெத்தலை பெட்டி இல்ல. சரிகை அங்க வஸ்திரம் இல்லவே இல்ல. அட இல்லையா அண்ணா, என்னையா இல்ல இல்லன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, இருக்கிறதையாவது சொல்லுங்கய்யா, கேட்டுட்டு போறோம். சுத்த வீரா, எஜமா, இருப்பதை மட்டும் சொல்லு. அப்படியா? பித்தளை குடம் 1, கோவணி 4, சொம்பு 2, கமண்டலம் 1, திருவோடு 1, சவரகத்தி 2. அவ்வளவுதான். 2? எதுக்குங்க 2? ஒண்ணுமில்லாமலேயே எங்களை மோட்டு அடிச்சிட்டீங்களே. நிலகல கண்டம். குடிஜனங்களே, திருடன் கொடுத்தது அவ்வளவுதான். நீங்களும் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். இஷ்டப்பிரகாரம் அள்ளி செல்லுங்கள். நிலகல கண்டம். அப்போ உனக்கு வேலை வேணும்னு சொல்ற? ஆமாங்க. இந்த பாரு, ஊரெல்லாம் ஒரே கொள்ளையும் கொலையுமா இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல காவல்காரன் தேவை. என்ன சொல்ற? அந்த வேலையை நான் செய்யறேனுங்க. நீ யாரு? நான் சும்மா சொல்லு. நான் திருடனுங்க. அப்ப நல்லா தான் செய்வ. இந்த யாரு நீ? நான் திருடனுங்க. ஐயா, என்னய்யா? அட என்னய்யா? ஐயா, எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுங்கய்யா. வேலையா? என்ன வேலை? நீங்க எந்த வேலை வேணாலும் கொடுங்கய்யா, உங்க மனசு கோணாம நான் செய்ய. சரி, இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, அதை எதுக்காக விட்டா சொல்லு. எனக்கு அந்த வேலை பிடிக்கலையா. ஓஹோ, பிடிக்கலையா? அப்படிப்பட்ட வேலை என்னங்க? அட சொல்லு சீக்கிரம். நான் திருடன். நீங்கெல்லாம் மனுஷங்களா?
ஆளா இருக்க? ஆமாங்க, நான் புது ஆளுதான். நானும் மூட்டை தூக்குறேனுங்க. மூட்டை தூக்குறியா? மூட்டை அடிச்சிருவோம் போல் இருக்க. அப்படி சொல்லாதீங்க, அதெல்லாம் பழைய கதை. என்னடா பழைய கதை புது கதை? யாரா நீ? நான் திருடன். அக்கிரமம் தாங்க முடியலைங்க. திருட்டு பையன் தானே திருடன் சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு அலையறாயா? ஆமாங்க, இந்த பைய பட்டம் பவல்லே குத்தி கொலை செய்திருவான் போல இருக்கு. கொஞ்சம் கூட பயம் இல்லாம மூஞ்சில அடிச்ச மாதிரி நம்ம எதுக்கே நான் தான் திருடன் சொல்லிட்டு இருக்கான். ஆமா ஐயா, நான் திருடன் தான். நான் திருடனே தான். முன்ன திருடிக்கிட்டு இருந்தேன், இப்ப திருட்டு தொழிலை விட்டுட்டேன். நானும் எல்லாரையும் போல யோகியமா வாயணும் தான் ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு வேலை கொடுங்க. யாரா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி நான் செய்யறேன். எந்த வேலையா இருந்தாலும் சரி எனக்கு ஒரு வேலை கொடுங்க. அதனால் என்ன, அவன் திருந்தி விட்டான், திருடிய நகையை கொடுத்து விட்டான். மறுபடியும் அவன் பெயரை ஏன் திருடன் என்று வைத்துக் கொள்ள வேண்டும்? அவன் பெயர் திருடனா? உண்மை உண்மை, அவனுக்கு வேறு ஏதாவது மாற்று பெயர்கள் இருக்கத்தான் வேண்டும். அரசை, தாங்கள் ஏமாந்து விட்டீர்கள். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? தாங்கள் உத்தரவு கொடுத்தால் இப்பொழுதே அந்த திருடனை கண்டுபிடித்து தங்கள் முன்னிலையில் நிறுத்துகிறேன். அவனை கண்டுபிடிப்பதற்கு என்னுடைய உத்தரவு தேவையா? மந்திரியாரை உடனடியாக செய்யுங்கள். மகா மந்திரியாரை உடனடியாக செய்யுங்கள். நீலகண்டகம், சாமி, நானும் 4 பேரை போல நல்ல வழியில பிழைக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா ஒப்பராட்டி இந்த பாலாப்பான உலகம் என்ன பிழைக்க விட மாட்டேங்குது. இன்னைக்கு நான் ராசா வீட்டுல திருட போறேன். ஆமா, வேற வழியே இல்ல. கோச்சுக்காதே சாமி. ஆனா சத்தியமா சொல்றேன், இனிமே நான் திருடவே மாட்டேன். இதான் கடவுச்சு தரவே சாமி. என்ன மன்னிச்சிரு சாமி, மன்னிச்சிரு. தம்பி, நான் ஒரு பிச்சைக்காரன், ஏழை. நான் நடுவுக்க பிச்சை எடுத்துக்கிட்டு வந்தேன். நான் திருட்டு பையன்னு நினைச்சுக்கிட்டு இந்த அரசாங்கத்துல உள்ள சிப்பாய் எல்லாம் என்ன போட்டு அடிச்சு விட்டாங்கப்பா. அந்த திருட்டு பையன் எவனோ, அவன் செய்த தவறுக்கு என்ன போட்டு அடிச்சு விட்டாங்களே. ஒப்பராட்டி சும்மா திட்டாத. நான் தான் அந்த திருடன். பாப்பா, நீ விளையாடுற. உன்னை பார்த்தா ராஜபுத்திரன் மாதிரி இருக்குது. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீ நல்லா இருக்கணும். எனக்கு வேண்டியது என்ன? கொஞ்சோண்டு சோறு இல்ல காசு இருந்தா கொடு. காசா? காசு. சரி, நீ இங்கே இரு தாத்தா, நான் போய் கொண்டாந்து கொடுக்குறேன். தம்பி 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 தம்பி, இவ்வளவு நல்ல மனசு உள்ளவங்களை நான் பார்த்ததே இல்லை. ஆமா, உண்மையை சொல்லு, நீ யாரு? எவ்வளவு தடவை சொல்றது நான் திருடன்? இப்ப நீ எங்க போற? திருட போறேன். எங்க? என்னடா பெரிய ரோதனையா போச்சு. ராசா வீட்டுல திருட போறேன். தம்பி, அங்க சிப்பாய்ங்கெல்லாம் இருப்பாங்க, உன்னை அடிச்சு போட்டுடுவாங்களே. மண்ணாங்கட்டி, என் பாட்னா கூட அவங்க ஒண்ணும் தொட முடியாது, தெரியுமில்ல? தம்பி, எதுக்கு இவ்வளவு தொல்லை? வாயம் வேற இடத்துல போய் திருடுவோம். ஏன் களம், உனக்கு என்ன தெரியும்? ராசா வீட்டுல திருடுனா அவர வரைக்கும் கவலை இல்ல. அப்படியா? சரி, வா வா. ஒப்பராட்டிய நீ எதுக்கு? ஐயா, உன்னை சிப்பாய்ங்க அடிக்க வந்தாங்கன்னா நின்று சண்டை போடுவேனே. சத்தம் போடாத. ஆமா, உன்னை நான் எப்படி நம்புறது? நிச்சயமா நம்பு. உன் மேல ஆணையா நான் யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் வேணாம்.
என் சாமி மேல சத்தியமா சொல்லு, உனக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். சத்தியமா உன் சாமி மேல சத்தியமா நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அப்ப சரி பாப்போம். சாக்குறத வார்த்தை தவறுன உன் இன்னொரு கண்ணு நொல்லையா போடும். ஆமா வா. என்ன தம்பி யோசனை பண்ற? ஒண்ணு இல்ல, நீயும் என் கூடவே சுத்துறிய, உனக்கு என்ன செய்யறான்னு யோசனை செய்யறேன். உன் இஷ்டம் தம்பி, உன் இஷ்டம். அப்ப கேளு, உள்ள போனா 2 பங்கு, இங்கேன்னு நான் 1 பங்கு. நீ என்ன செய்யற? உள்ள வாரியா இங்கே நிக்கிறியா? நான் வெளியில இருக்கிற 1 பங்கு போதும். சரி, அப்ப இங்கேயே குந்திக்க. யாராச்சும் வந்தாங்க ஒரு குரல் கொடு, நான் போறேன். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. தம்பி இங்க பார்க்காத.
எங்க பாரு சிப்பாய் இங்க வாங்க உனக்கு என்ன கிடைச்சது 3 வயிறும் 3 நீ போய் தூங்கம்மா. பாத்து வா. இந்த கிழவனை கொஞ்சம் சோறு போடு. பாவம் ஒருத்தொன்னு 3 நாளாச்சா. வா வா வா. ஒண்ணு வேணா போச்சு. மாமா யார் மாமா அந்த தாத்தா? இவரு நானாம்மா, நான் ஒரு ஏழை பங்கான. சோறு கொண்டா. பச்சை உன் மாமாவையும் சாப்பாடுக்கு வர சொல்லு. இப்ப எனக்கு வேணாம். தம்பி, இந்த பொண்ணு யாரு? எது அதுவா? நான் நம்பவே மாட்டேன். மந்திரி எவ்வளவு பெரிய நல்லவரு. உனக்கு என்ன தெரியும்? அந்த மவராசாவே அவனை தலைமையில தூக்கி வச்சுட்டு கூத்தாடுறாரு. இந்த பொண்ணு அந்த நகைக்கலை கண்ணை கொண்டு போய் கொடுக்க பார்த்தான். பிராட்டி நான் போய் அவனை உள்ள தள்ளி இந்த பொண்ணை காப்பாத்திட்டு கொண்டாந்துட்டேன். பாவி பயமாவ அத்தோட விட்டானா ஆளுங்களை ஏவி அந்த பொண்ணோட தாயாரையும் கொன்னுட்டான். கொன்னுட்டான். ஆமா தாத்தா. உண்மையாவா? இவரு பொய்யே பேச மாட்டாரு தெரியுமில்ல. அந்த நிலக்கலை கண்ட விஷயம் ஊரெல்லாம் சிரிக்குது. ஆனா அந்த குருட்டு ராசாக்கு மட்டும் தெரியல. ஆமா தம்பி, குருடந்தான். ராஜா இந்த நேரம் குருடந்தான். ராஜா குருடந்தான். குருடந்தான். அட என்ன தாத்தா நீ வருத்தப்படுற? அழறியா? இல்ல தம்பி, மக்களுக்கு மந்திரி செய்யற கொடுமையை பார்த்துக்கிட்டும் ராஜா குருடனா இருக்கிறான்னு அப்படின்னு நினைச்சதா? அட நீ என்னமோ ஓந்தலையில இடி விழுந்தா போல வருத்தப்படுற. ராஜாவா மாந்திரியான். சரி சரி சோறு தண்ணு போதப்பா போதும். இனிமே நான் தாங்க மாட்டேன். தாங்க மாட்டேன். சரி சரி கைய கழுவு. தண்ணி வேணுமா? அம்மா, நீ நல்லா தீர்க்காய் சாகணும்மா. என் மனம் குளிர்ந்த மாதிரி நீ நல்லா குளிர்ந்து இருக்கு. நான் வர்றேன் தாயே. கலவா இந்தா உன் பங்கு. மாமா எங்கிருந்து கிடைச்சது மாமா அந்த கல்லு? இந்த கல்லா உங்க மாமா நீ கம்மல் கட்டி போடுறதுக்கு வாங்கிட்டு வந்ததும்மா. ஏன் போய் சொல்ற? பச்சை நான் இத மவராசா வீட்டுல திருடினேன். மறுபடியும் திருட்டு வேலையா? ஏதாதா உன் பங்கு விடு. வேண்டாம்ப்பா, நீ ஏன் வச்சுக்க, நாளைக்கு வந்து வாங்கிக்க. ராத்திரி நேரம். இது வேறயா? சரி அதான் நாளைக்கு வருவேல்ல. போ போ பாத்து போ பாக்குறது.